Next time, complex numbers, exercise 2.1. Simplify the following. First question, I power 1947 plus I power 1950. இதோட simplified answer கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் I square value minus 1, I cube value minus I power 4 value 1. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம பவரில் இருக்க வேல்யூஸை மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் என்ன கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 4 into 486 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் 3. 4 into 486 plus 3 is equal to 1947. 1947 ஓட வேல்யூ 4 into 486 plus 3. இந்த வேல்யூவை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஐ பவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ பவர்னு சொல்லலாம் இல்லையா. அது இதை சொன்னதுக்கப்புறம் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஐ பவர் 4 into 486 இன்ட்டு ஐ பவர் 3ன்னு சொல்லலாம். ஐ பவர் 4 ஓட வேல்யூ 1, I power 3 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், that is minus I. ஸோ I power 1947 ஓட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் I. அதே மாதிரியே நம்ம இந்த வேல்யூக்கும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லலாம், 4 into 487 ப்ளஸ் 2ன்னு சொல்லலாம். 1950 ஓட ஆன்சர் 4 into 487 plus 2ன்னு சொல்லுவேன். I power 1950 ஓட ஆன்சர் தான் கிடைக்கணும். ஸோ I power வேல்யூ சொல்லுவேன். இதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லலாம், I power 4 into whole power 487 into I power 2. I power 2 ஓட ஆன்சர் மைனஸ் 1. ஸோ இந்த ஃபுல் வேல்யூவோட ஆன்சர் மைனஸ் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம சம் செப்பரேட்டாக போடணும். ஸோ பவர்ஸோட வேல்யூஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த மாதிரியே எழுதிடுவோம். ஓகேவா. ஐ கியூபோட வேல்யூ மைனஸ் ஐ. ஸோ டைரெக்டாக நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 1 மைனஸ் ஐ. நெக்ஸ்ட் சம், இது சேம் கான்செப்டே தான். பவர் வேல்யூ 1948 இருக்குது. இங்கே நெகட்டிவ் பவர் வேல்யூ இருக்குது, மைனஸ் 1869. நெகட்டிவ் பவராக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் பவராக இருந்துச்சுனாலும் நம்ம ஃபார்முலா மெமரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது டக்குன்னு ஆன்சர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இந்த ஒர்க்கையெல்லாம் நீங்கள் ரஃப் காலமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த ஒர்க்கை நீங்கள் உங்களோட ரஃப் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு மெயின் காலமில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன், இந்த 1948 நம்ம 4 into 487 சொல்லலாம். 1869 நம்ம என்ன சொல்லலாம், 4 into 469 ப்ளஸ் 1ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம், உள்ள நம்ம மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஐ பவர் மைனஸ் 1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அந்த வேல்யூ டைரெக்டாக அப்ளை பண்ணியும் நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஃபைனல் ஆன்சர் 1 + I. நீங்கள் இந்த இடத்துல டைரெக்டாகவே என்ன எழுதிடலாம், இதோட வேல்யூ 1 பவர் 487 மைனஸ் ஐ பவர் மைனஸ் 4ஓட வேல்யூ 1ன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஐ பவர் மைனஸ் 1ன்னு ஸ்டெப் சொல்லுவேன். ஐ பவர் மைனஸ் 1ஓட வேல்யூ மைனஸ் ஐன்ற வேல்யூ நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 1 + I. நெக்ஸ்ட்டு சம், summation n equal to 1 to 12 I power n. ஐக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். I power 1, I power 2, I power 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா I power 12 வரைக்கும் கிடச்சிருக்கு. இதை நம்ம 4 வேல்யூஸாக கன்சிடர் பண்ணுறோம். 4 டேர்ம்ஸாக கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ்க்கு டைரக்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும் தெரியும். என்னென்ன ஆன்சர், ஐ
I power minus 1 equal to I power 1 equal to I square minus 1, I cube minus I power 4, 1. இங்கே இருக்க வேல்யூஸை நம்ம I power 5 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? I power 4 into I power 6, I power 4 into I power 2. அதே மாதிரி எல்லா வேல்யூஸும் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். இங்கே I power 4 ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். ஐயோட வேல்யூ I ஸ்கொயரோட வேல்யூ I கியூப் வேல்யூ I power 4 ஓட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? சேம் ஆன்சர் I minus 1 minus I plus 1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு I power 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? I power 4 into I power 4 into Iன்னு சொல்லலாம். I power 10 I power 4 into I power 4 into I power 2. இப்போ I power 4 plus 2 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? I power 10. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம்? I power 4 into I power 4 into I ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்மும் I power 4 into I power 4 into I power 3, I power 4 into I power 4 into I power 4ன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச I ஸ்கொயர் I power 3 I power 4ஓட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 0ன்னு கிடச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். இதுலேயும் சேம் கான்செப்ட் தான். பவர் வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 into 14 plus 3ன்னு கிடைக்குது. இது எல்லாமே பவரில் நீங்கள் எழுதணும். இங்கேயும் பவரில் இருக்குது. I power 4 into 14ஓட வேல்யூ 1, I power 3ஓட வேல்யூ minus I. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க வேல்யூ 1 by I power 4 into 14ஓட வேல்யூ 1, I கியூபோட வேல்யூ minus I. மைனஸ் I அப்படிங்கும்போது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது I by Iன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? minus I plus Iன்னு கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் சம். I into I ஸ்கொயர் into I கியூப் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் I பவர் 2000. இப்போ சேம் பேஸ் இருந்துச்சுன்னா பவர் வேல்யூஸ் ஆட் பண்ணுவோமா? சேம் பேஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணுவேன். அப்போ என்ன கிடச்சிரும்? I பவர் இது ஃபுல்லாகவே I பேஸில் இருக்குது. பவரில் தான் 1 + 2 + 3 + 2000 வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? n into n plus 1 by 2ன்ற ஃபார்முலா தெரியும். தட் இஸ் சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? பவரில் 1000 into 2001ன்னு கிடைக்குது. அப்போ இந்த 1000 நம்ம 4 into 2500 into 201ன்னு சொல்லலாம். 4 into அப்படின்னாவே நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லையா? I power 4ஓட வேல்யூவே 1. அப்போ 1 power எனி நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம். summation n equal to 1 to 10 I power n plus 50 n plus 50 I power n plus 50 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 50 அப்படின்ற நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 10 2 8 2 தட் இஸ் 12 into 4 plus 2ன்னு கிடைக்கும். 4 into 12 plus 2ன்னு கிடைக்குமா? ஸோ அந்த கான்செப்டை தான் இங்கே எழுதியிருக்கு. இந்த I பவர் என்னை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிறோம்? I பவர் n I பவர் 50 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். n + 50-ஐ I பவர் n இன்ட்டு I பவர் 50ன்னு எடுத்துக்கிறோம். இந்த I பவர் 50 அப்படின்ற வேல்யூவை நம்ம அவுட் சைடு எடுத்துகிட்டு சம்மேஷன் என்ன எடுத்துருக்கேன்? சம்மேஷன் I பவர் 50 சம்மேஷன் வேல்யூ 1 2 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது I பவர் 1 இன்ட்டு ப்ளஸ் I பவர் 2 ப்ளஸ் I பவர் 3 அப் டு I பவர் 10 வரைக்கும் நம்ம எழுதுவோம். ஸோ அப்படி எழுதும்போது நம்ம இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தோம் இல்லையா? அதே சேம் கான்செப்டே தான். 4 டேர்ம்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பவர் 4 இருக்க மாதிரி கிவன் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறோம். I வேல்யூ I ஸ்கொயர் I கியூப் I பவர் 4 வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 1 மைனஸ் I. இங்கே என்ன கான்செப்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 10 I பவர் n + 15 இருக்குது. இந்த I பவர் n + 50-ஐ நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? I பவர் n இன்ட்டு I பவர் 15 எடுத்துக்கிறோம்.
இந்த I பவர் 50 கான்ஸ்டன்ட் நம்பருன்றதுனால சம்மேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கிறேன். சம்மேஷனுக்கு அவுட் சைடு எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கிடச்சிருக்கு I பவர் 50 சம்மேஷன் 1 2 3 10 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு I பவர் 1 ப்ளஸ் I பவர் 2 ப்ளஸ் எக்ஸெட்ரா I பவர் 10 வரைக்கும் கிடச்சிரும். இதை நம்ம 4 டேர்ம்ஸ் I ஸ்கொயர் I க்யூப் I பவர் 4 இருக்க மாதிரி 4 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 1 மைனஸ் ஐன்னு ஆன்சர் கிடச்சிரும். சரியா?